தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 விதமான செய்திகள் பெரிய லெவலில் விவாதிக்கப்பட்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு எதுக்கு ஒரு பெரிய குழுவில் போடுறீங்க, ஏன் தயாரிப்பாளராக போட்டுட்டு இருக்கீங்க, இந்த மீமை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன மேட்ச் எந்த டீமுன்னு தெரியாமல் இந்த விமர்சனங்கள் வைக்காதீங்கயா, இதை பற்றி ஒரு தெளிவான புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குல்ல சைடில் ப்ளே பண்ணுறேன், எத்தனை தடவை பார்த்தேனே தெரியல, ஏகப்பட்ட முறை இந்த வீடியோவை பார்த்தேன். அவ்வளோ க்யூட்டான ஒரு மொமெண்ட் இருக்கு. இதை பற்றி நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அந்த பையன் கொடுத்த சில மீடியாவோட பேட்டிகள்லாம் நான் பார்த்தேங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதை பற்றி நம்ம சில விஷயங்கள் பேசலாம் இந்த வீடியோவில். இது 2வது விஷயம். 3வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமாக நம்ம சட்டசபையில் பாஜகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் கதற விட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பெரிய லெவலில் இன்னைக்கு பேச வேண்டியது இதுதான். ஏன்னா பாஜகவை தாவேக்கா எதிர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது எப்படி எதிர்க்கிறோம், எங்கே எதிர்க்கிறோம், எந்த மாதிரி எதிர்க்கிறோங்கிறத இந்த வீடியோவில் ஆணித்தனமாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 3 விதமான விஷயங்களை பற்றி தான் தெளிவாக நம்ம பார்க்கணும். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அது என்னப்பா, இந்த அறநிலைத்துறை கோவிலில் ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் அந்த கோவிலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. முதல்ல இது என்னங்கிறத நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இந்த மீமை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த அரசாணையை நான் சைடில் போடுறேன். இந்த அரசாணை பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயத்தை அணுகுங்க. இந்த அரசாணையில் என்ன போட்டிருக்கு, இந்த அறநிலைத்துறையின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த குழு அமைக்கப்படுது அப்படின்னு போட்டிருக்கு. அதெல்லாம் ஓகே, தயாரிப்பாளருக்கு ஏன் வாய்ப்பு அப்படிங்கிறதா உங்களோட பிரதானமான கேள்வியாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே உடச்சு சொல்கிறேன். ஒரு கோவிலுக்கு ஒரு அறங்காவலர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் வரக்கூடிய கோவிலோட அறங்காவலராக யார் இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய குழு தான் இவங்களை தவிர இவங்க அறங்காவலர் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இவங்க தான் போய் தேடி பார்க்க போகிறாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்ட அத்தனை பேருமே நேர்காணல் எடுக்க போகிறாங்க. அது அடிப்படையில் இவங்க இருக்கலாம், இவங்க இருக்க வேணாங்கிறத அரசுக்கு இவங்க ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போகிறாங்க. அதுதான் இவங்களோட பிரதானமான வேலையாக இருக்க போகுது. ஓகே, இந்த டீமை நீங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறப்போ இந்த டீமுக்குன்னு ஒரு ஜியோ இருக்குது, ஒரு அரசாணை இருக்குது. அந்த அரசாணை அடிப்படையில் தான் நம்ம அமைக்க முடியும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ண முடியாது. முதல்ல ஒரு டீமில் நீங்கள் அமைக்க போகிறீங்க, ஒரு மடாதிபதியோ அல்லது ஒரு ஆர்டினத்தோட தலைவர் தான் அந்த குழுவோட தலைவராக இருக்கணும். இருக்காரா? இருக்கார். நம்பர் 1 கரெக்ட். இப்போ 2வது, ஒரு மாவட்டத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் அந்த குழுவோட துணைத் தலைவராக இருக்கணும். இருக்காரா? இருக்கார். நம்பர் 2, ஏன்னா லீகல் ஒப்பீனியன் இவர்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும். இந்த குழுக்கு எதுவும் லீகலாக ஒப்பீனியன் தேவைப்பட்டால் இவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். 3வது பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பாயிண்ட் ஆஃப் வியூவில், பக்தி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறவங்க அந்த குழுவில் இருக்கணும். 2 பேர் இருக்காங்க. ஒன்று வேல்முருகன் அவர்கள் ஆன்மீக பாடல்கள் நிறையா பாடுவாங்க. சுதா அப்படிங்கிற லேடி ஒருத்தங்க இருக்காங்க, ஆன்மீக சொற்பொழிவாளராக இவங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இந்த குழுவில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2ஆச்சா. 3வது, இந்த ஆங்கிளை நீங்கள் தள்ளி வச்சுட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்து கோவிலுக்கு நிறையா செஞ்சவங்க, கோவிலுக்கு நிறையா டொனேட் பண்ணவங்க இந்த குழுவில் இருக்கணும். அவங்க வெல் நோன் ஃபேஸாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அந்த அரசாணையில். அது அடிப்படையில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் கோவிலுக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னு நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, செஞ்சுருக்காங்க ஐயா. திமுக ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்காங்க, அதற்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. அவங்க சினிமா தயாரிக்கிறாங்கிறது அவங்களோட ஒரு முகம். அது இல்லாமல் அவங்களுக்கு வேறு சில முகங்கள் இருக்குது. அது அடிப்படையில் இந்த குழுவில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் அறநிலைத்துறையோட இணை ஆணையர் ஒருத்தரும் இந்த குழுவில் இருக்கார். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 7 பேர் கொண்ட குழு தான் இருக்குது. இந்த 7 பேரில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை மட்டும் குறி வச்சு விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிற முகம் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இவங்களோட மாமனார், இவங்களோட ஃபேமிலியே ஏகப்பட்ட கோவிலுக்கு டொனேட் பண்ணி அந்த கோவிலை மேம்படுத்தியிருக்காங்க. அவங்க சொந்த காசை போட்டு கோவிலுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்து இந்த விஷயங்களில் ஏகப்பட்ட புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதை தாண்டி இவங்க மேலே எந்த குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை. எந்த கோவிலுக்கும் இவங்க காசு தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கோவிலுக்கு நிலுவை வச்சவங்களாம் அந்த குழுவில் வைக்கக்கூடாது, குற்றவியல் வழக்கு இருக்கிறவங்க அந்த குழுவில் இருக்கக்கூடாது. இப்படி எல்லா டைமென்ஷனும் பார்த்து தான் ஒரு குழு போட முடியும். இந்த குழு ஒரு அரசு பணியே முதல்ல கிடையாது. இவங்களுக்கு மாச வருமானமே முதல்ல கிடையாது, மாச சம்பளமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டமாக பயணம் செஞ்சு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை கோவில்லாம் பார்த்து அதற்கு யார் யார் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் போட்ட அத்தனை பேரே நேர்காணல் வர வச்சு அந்த நேர்காணலில் அவங்க கூட உட்காந்து இவங்க கரெக்டாக இருப்பாங்களா, இவங்க அறநிலைத்துறையோட அந்த மிக முக்கியமாக ஒரு அறங்காவலராக இருந்தால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடுவாங்க. இந்த நேர்காணலுக்கு சும்மா ஏதோ ஒரு 1000 3000 ஏதோ சொன்னாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க. அரசு வாகனம் இவங்களுக்கு வழங்கப்படும். இவங்க ஒவ்வொரு மாவட்டமாக பயணிக்கும் போது இவங்களுக்கு தங்குமிடம் அரசாங்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்படும். இவ்வளவுதான் இவங்களுக்கு பெனிஃபிட். ஆனால் இவங்க அந்த கோவில் அடுத்த கட்டம் கொண்டு போகணும், கோவில் நல்லா இருக்கணுங்கிறப்போ ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேர், அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு டொனேட் பண்ண ஒரு தயாரிப்பாளர் ஒருத்தங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்டத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு IAS ஆஃபீஸர் ஒருத்தர் இந்த குழுவில் இருப்பார். அதாவது ஓய்வு பெற்ற IAS ஆஃபீஸர். ஏன்னா அவர் இதற்கு முன்னாடி அறநிலைத்துறையில் வேலை பார்த்தவர். ஸோ ஏன்னா அவரோட ஒப்பீனியன் பழைய வரலாறுகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி பல பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய ஒருத்தங்களை ஒரு அரசாணை மூலமாக இந்த அறநிலைத்துறையின்
சட்டத்தின் அடிப்படையில் இந்த குழுவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த குழு அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ண போது இண்டிவிஜுவலாக அந்த குழு எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல. இவங்க வந்து ரெஃபர் பண்ணி இவங்க இருக்கலாம், இவங்க இருக்க வேணாம், இவங்களை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு இந்த காரணம் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சருக்கு வந்து இவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இது ஒரு கௌரவ பொறுப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாமே தவிர இதனால் பெரிய பெனிஃபிட்லாம் இவங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அரசாங்கம் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இந்த குழுவை கலைச்சிருவாங்க. ஏன்னா இந்த குழுவுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்குள்ளே எடுத்து பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ரொம்ப சுருக்கமாக முடிச்சுட்டாங்க. நான் இவ்வளோ தூரம் மூச்சு விடாமல் பேசினேன்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, தயாரிப்பாளர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. குருவிப்பட தயாரிப்பாளர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் ப்ரோ. ரொம்ப சிம்பிள் ப்ரோ, அவ்வளோதான். எல்லா தயாரிப்பாளர் இதுக்கெல்லாம் நம்ம ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துட்டோம். நம்ம வந்து இந்த தயாரிப்பாளர் யார், இவங்க யார், இவங்களை ஏன் போட்டாங்க, இதில் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து திரைப்பட கல்லூரிக்கு வந்து ஒருத்தரை வந்து போட்டாங்க. அவர் வந்து விஜய் அண்ணாவோட வந்து பணி செஞ்சவர். ஒரு திரைப்படம் சார்ந்து ஒருத்தரை பதவியில் நீங்கள் போட்டிங்கன்னா அவர் என்னைக்காவது எப்பயாவது ஏதோ ஒரு படத்தில் விஜய் அண்ணாவோட அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் தான். அதை தாண்டி அவரையே நம்ம அங்கே வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னா அவர் இதற்கு முன்னாடி அந்த பள்ளியில் படித்தவருக்கே அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் போது அந்த திரைப்பட கல்லூரி நல்லா நடத்தப்படும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ண ஓட்டம். ஒவ்வொரு நியமனத்தின் பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வந்து என்னால் பேச முடியும். நியமிக்கும் போதே கத்தாதீங்கயா, நியமித்து முடித்த பிறகு செயல்பாடில் எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் சுற்றி காட்டுங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது மேஜரான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த குழந்தை மேட்ருக்கு வருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட அந்த விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து முதலமைச்சர் இன்றைக்கி அட்டன் பண்ணுறாங்க, உறுதிமொழி ஏற்றுக்கிறாங்க. அப்போது இது சார்ந்து நல்லா செயல்பட்ட போலீஸ்காரங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறாங்க. அப்போது ராமநாதபுரத்தோட எஸ்பி ஒருத்தருக்கு மெடல் கொடுக்க வராங்க. அவங்களோட சின்ன பையன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அந்த அரங்கில். முதலமைச்சர் பார்த்துருக்காரு, அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனை வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டுருக்காரு. பையனை கூப்பிட்டு என்னப்பா என்ன பண்ணுற, எப்படி இருக்கு அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பையனோட க்யூட் ரியாக்ஷன் அத்தனையுமே இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா முதலமைச்சருக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ முதலமைச்சருக்கு இதில் ஓவரால் விஜய் அண்ணாக்கு வந்து ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருக்குங்கிறது நம்ம அத்தனை பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து முதலமைச்சருக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போனதெல்லாம் வேற லெவல் காட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதானமாக என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பையன் ஊடகங்களை சந்திச்சு சின்னமாக பேட்டி கொடுக்குறான். என்னப்பா எப்படி இருக்க, என்ன பண்ணுற, என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, அந்த பையன் பேசின சில வீடியோக்கள் மட்டும் நான் போடுறேன். அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அடுத்து முக்கியமான செய்தியை நம்ம நோக்கி போயிடலாம். போட்டோ எடுத்தீங்களா? உங்களுக்கு அவர் பிடிக்குமா? ஆமா. ஏன் இன்னைக்கு யூனிஃபார்ம்ல வந்தீங்க? நீங்களும் போலீஸ் ஆகணுமா? ஆமா. என்ன வாங்கணும் போலீஸ்ல உங்களுக்கு? போலீஸ்லயா? போலீஸ்ல தான் மெடல் வாங்கணும். ஓகே. அப்புறம் அப்பா பேக் செக் பண்ணி சுத்தணும். அப்ப லாஸ்டா சல்யூட் பண்ணீங்களா? சல்யூட் பண்ணீங்களா? லாஸ்டா சல்யூட்டா? வேற ஆவணும்ன்றீங்க. யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? நீங்களா? நானா? சேம் சார் எப்படி சல்யூட் அடிச்சீங்க? அதனாலயா? சேம் சார் எப்படி எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? ரொம்ப க்யூட்டாக பண்ணாருங்க. பையன் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகணுங்கிறது என்னுடைய பெரிய எண்ணோட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா வந்து யூனிஃபார்ம் போட்டார்னா பையனும் வீட்டில் வந்து யூனிஃபார்ம் போட்டு வரான். அவருக்கு அந்த யூனிஃபார்மில் அவ்வளோ பெரிய ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஓவரால் வந்து இது ரொம்ப க்யூட்டான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. இது ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது பிரதானமான விஷயம் தோழர்களே, இதைத்தான் நம்ம பிரதானமாக விவாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணோட்டமாக இருக்குது. பாஜக நம்ம எதிர்க்க மாட்டோங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணிருப்பாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கே எதிர்க்கணும், எப்படி எதிர்க்கணும், எந்த மாதிரி எதிர்க்கணுங்கிறதுல நம்ம தலைமை ரொம்ப தெளிவாக இருக்குங்கிறது நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு மேகதாது விஷயத்தில் நம்ம ஒரு தீர்மானம் வந்து சட்டசபையில் போட்டோம். இதோட நம்ம நிப்பாட்டிக்கலங்க. நம்ம அடுத்தடுத்து போட்ட தீர்மானங்கள் அத்தனையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் பேசலை, சட்டசபை மூலமாக பேசுகிறார் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். சட்டசபை மூலமாக பேசப்படும் போது நீங்கள் நீதிமன்றத்தில் இது ஒரு வாத பிரதிவாதங்களை இதை எடுத்து வைக்கலாம். ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட கேஸ் போகும்போது தமிழ்நாடு சட்டசபையே இந்த விஷயத்தை ஒரு மனதாக பண்ணியிருக்குங்க அப்படிங்கிறது மேஜரான வாதம். முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டார், எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை வெளியிட்டார் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வாதமாக எடுத்துக்க முடியாது. சட்டசபையில் நம்ம பண்ணும்போது இது ஒரு பாயிண்டாக நம்ம முன்வைக்கலாம். இதனால வந்து பெரிய பெனிஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அறிக்கையை தாண்டி இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. உதாரணத்துக்கு இன்னைக்கு நீட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம தீர்மானம் வந்து இன்னைக்கு நிறைவேற்றிருக்கோம். இது பாஜகவுக்கு எதிரான தீர்மானம் தான். இந்த வெளிநாட்டு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் FCRA சம்பந்தப்பட்ட சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிலுவையிருக்கு. அந்த சட்டத்தை நீங்கள்
மாற்றி அமைக்கணும். இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துறதுக்கே இந்தியாவில் பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கா? அந்த FCRA சர்டிஃபிகேட்டை ஒருத்தர் வந்து ரினியூ பண்ண மறந்துட்டாரு, அல்லது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அடுத்த கட்டம் வந்து நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னா அந்த நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனம் இதுவரைக்கும் பண்ண மொத்த சொத்தையுமே அரசாங்கம் எடுத்துக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குதுயா. இது வந்து இஸ்லாமிய பெருமக்கள் மேலே, குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்துவ பெருமக்கள் மேலே பெரிய ஒரு தாக்குதலை நீங்கள் நடத்துறீங்க. இதை நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடாது. தமிழ்நாடு இதை எதிர்க்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் நிறையா தொண்டு நிறுவனங்கள் இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு தனிநபர் தீர்மானம் ஒன்று சட்டசபையில் கொண்டு வந்திருக்கோம். அந்த தீர்மானம் வந்து ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ்நாட்டோட குரலாக இன்னைக்கு மாறி இருக்கு. இது ரெண்டு விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டோமா? மிக முக்கியமாக அந்த தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத நம்ம பிரதானமாக பாடணுங்கிறப்போ நம்ம ரொம்ப தெளிவாக பாடிக்கிட்டு இருக்கோங்க. தமிழ்நாட்டோட நிகழ்ச்சிகளில் சட்டமன்றத்தில் இது தெளிவாக நடந்துகிட்டு இருக்கு. எப்போ ஆளுநர் வராரோ அப்போ தான் பஞ்சாயத்து ஆகுது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு அதுக்கப்புறம் ஆளுநரோட நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன வேணால் பாடிங்க. அது வந்தே மாதரமாக இருக்கட்டும், தேசிய கீதமாக இருக்கட்டும், நீங்கள் எதை வேணால் பாருங்க. ஆனால் எங்கள் மண்ணில் முதல்ல எதிரொலிக்க வேண்டியது தமிழ் தாய் வாழ்த்து. நாங்கள் ஆல்ரெடி வந்து டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சுட்டாங்க, பிரதமரை சந்தித்து பேசிட்டாங்க, வேலைக்காகல. இப்போ நம்ம சட்டசபை மூலமாக பேசுகிறோம். இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கலையா, இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டம் போவோம் அப்படிங்கிறத நோக்கி அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செக்கை ஒரு தீர்மானம் போட்டு இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்காங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லைங்க, தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் திமுக கூட பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு ஃபேர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, தாவேக்கா நோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. வேணவே வேணாம் இந்த டீலிமிட்டேஷன், இதை பண்ணவே கூடாதுன்னு சொல்லி வரும் நாட்களில் வந்து ஒரு தீர்மானம் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் மூலமாக நம்ம ஏன் பேசுகிறோம்னா, இந்த தீர்மானம் ஒரு சட்டமன்றத்தில் நம்ம போடப்பட்ட தீர்மானம் மிக முக்கியமாக பல இடங்களில் நம்ம விவாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு மனதாக நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்லும் போது இதற்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால அறிக்கை மூலமாக பேசாமல் சட்டசபை மூலமாக பேசிகிட்டு இருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒருவேளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் இல்லைனா அறிக்கை மூலமாக பேசிக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அத்தனையுமே சட்டசபையில் பேசிட்டு இருக்கார். மேகதாது விஷயத்தை தாண்டி அடுத்தடுத்து கொண்டு வர போற அத்தனை தீர்மானமே பாஜகவுக்கு எதிராக தாவேக்கா ஒரே குரலில் நிற்கிறது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதைத்தான் நீங்க நம்ம பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்கள்கிட்ட. இந்த நரேட்டிவை நம்ம இப்படி உடைக்கிறோம், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், சட்டசபையை நம்ம இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் பொதுமக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான தேவை. இருந்தாலும் நம்ம அந்த அறநிலைத்துறையோட அந்த நியமனங்கள் சார்ந்து பெரிய விவாதத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். எது தேவையோ அதை கொண்டு போங்கிறதா என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.